எல்லாரும் தான் கதைக்கலாம் ஒற்றுமையை பற்றி. ஆனா எந்த அடிப்படையில ஒற்றுமையா மாறதண்டது இருக்கு. மாநகர சபையை தாங்கள் கைப்பற்றினால் மக்கள் பெரும்பான்மை அதிகாரத்தோடு தருவார்கள். அப்படி கைப்பற்றினால் புலம்பெயர்ந்த தேசங்களோட உள்ள நிறுவனங்களோட வீல் பண்ணி தாங்கள் வேலை செய்ய தயாராயிருக்கிறவர்கள். இது வந்து அவங்களுக்கு விளங்குறையில எங்களுக்கு மூளை இல்லைன்னு நினைக்கிறது. தமிழ் அரசியல் தலைமைகளில் உள்ள பிரச்சனை தமிழ் மக்கள் சிந்திக்க தெரியாதவர்கள் என்று நச்சுக்கிறார். சுமந்திரன், ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு ஆங்கிள் நிக்கிற மொழிய மக்கள் என்ன பாடுபட்டான்னு அதை பத்தி யோசிக்கிறோம். நாங்க சிங்கள மக்களோட சிங்கள அரசியல்வாதியோட கைக்கு இதைத்தாண்டி சொல்லுறீங்க. நீங்க இவர்கள் எல்லாம் ஜோக்கர்ஸ். நானும் அதான் சொல்றேன், நீ எவ்வளோ ஜோக்கர்ஸ், நாட் ஓன்லி ஜோக்கர்ஸ், பாரசைட்ஸ். ஏனென்றால் இந்த பாரசைட்ஸ் லெவல்ல தான் நீங்க நிக்கிறீங்களா? அவங்களோட வார்த்தைகளும் நீங்கள் கதைக்கிற கதைகளும் நல்லதை கதையுங்கள். ஏன் திருப்பி திருப்பி ஒருத்தனை விழுத்தி கதைச்சு கடைசியா என்பிபி அடிக்கிறீங்க. என்பிபி திருப்பி அடிச்சோன்னா என்பிபி இனவாதி என்று சொல்லவார். ஒற்றையாட்சி பற்றி நீங்க இப்ப கதைக்கிற, நீ ஒரு தலைவரா இருந்தா தலைவருக்குரிய கதையை அரசியல் தீர்ப்பை பற்றியே என்பிபி கதைக்கவில்லை. என்பிபி கதைக்க மாட்டுது இன்னும் 4 வருஷத்துக்கு. நீங்களே அரசியல் தீர்ப்பை பற்றி இந்த உள்ளூராட்சிகள்ல இருக்கிற மக்களுக்கு கதைக்கிறீங்க. நீங்கள் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அதுக்கான இன்னத்தை சாதிப்பீங்க. நீங்க இந்த ஸ்ரீதரன் என்ன செய்தார்? அந்த உப்பளம் புத்தளத்துல இருக்கிற உப்பள ஃபேக்டரியை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்துல வச்சு 110 பேருக்கு வேலை கொடுத்து வேலை நடந்து ஃபேக்டரி நடக்குது. அதை பத்தி கதைக்க இல்ல. அந்த பேரை பத்தி சொன்ன பாயிண்ட் சரி. திருப்ப பழைய குடி கதவு திறவை இந்த மாதிரி உங்களுக்குள்ளே அடிபட்டு கொண்டிருந்தால் அது அவர்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் சாதகமா போகும். கஜேந்திரகுமார் பாட்டியில இருக்கிறார்கள் 60 பேரை தெரியாது, எல்லாம் ட்ராப் அவுட்ஸ்களை எடுத்து வச்சுக்கொண்டு இப்ப சொல்லினா நாங்கள் எல்லாம் காட்சியில சேர்த்துட்டோம். இதே ஆட்கள் வந்து ட்ராப் அவுட்ஸ் வந்ததே நீங்கள் தானே. டிஎன்ஏ உடைச்சு கொண்டு வந்தது என்னத்துக்கு வந்து நீங்கள்? இன்னும் இப்படி ஒரு மனுஷன் அந்த மீட்டிங்ல இருந்து போட்டு அவ்வளோத்தையும் அழகுகளா சொல்லுறாரு. பிரச்சனை தான் நடக்குதே ஒழிய தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து எதுவும் சொல்லப்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் பிரதேசங்களை வந்து தமிழ் மக்களை கைவிடுற நிலைமைக்கு போகுது. ஏனென்றால் இந்த பிரதேசங்கள்ல அபிவிருத்தி இருக்கு. ஆனா இந்த தமிழ் கட்சிகள் கடந்த 15 ஆண்டுகளாக இப்பவும் சொல்லிக் கொண்டிருக்க எங்களுக்கு அபிவிருத்தி வேண்டாம், உரிமை. நிச்சயமாக தமிழ் மக்கள் யாரும் தங்களுக்கு உரிமை வேண்டாம் என்று சொல்லி தமிழ் மக்கள் சொல்றேன் நான், அபிவிருத்தி அடைந்தால்தான் அந்த உரிமையையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். வணக்கம் தேச நேயர்களே, இன்றைக்கு மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இலங்கையினுடைய அரசியல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மற்றும் பொருளாதாரம் என்று பல்வேறு நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் இலங்கை அரசு சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில இன்றைக்கு புலம்பெயர்ந்த சூழல மிகவும் அறியப்பட்ட தேசம் நெட்டுக்கு புதியவரான இலங்கை வாழ் தமிழர் நலன்புரி அமைப்பின் பிரதிநிதியாக ராஜ் சிவநாதன் அவர்கள் நம்மோடு ஆஸ்திரேலியாவில் இருந்து இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ராஜ் சிவநாதன். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம், நன்றி என்ன இந்த இன்டர்வியூக்கு கூப்பிட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக 39 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் இலங்கையை விட்டு வெளியேறினாலும் இன்றைக்கும் இலங்கையோடும் இலங்கை தமிழ் மக்களோடும் மிக ஐக்கியமாகவும் பல்வேறு அரசியல் முனைப்புகளையும் எடுத்திருக்கிறீர்கள். இந்த உள்ளூராட்சி தேர்தல் இந்த உங்களுடைய அரசியல் முனைப்பு தொடர்பில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்க நினைக்கிறீங்க? தமிழர் நலன் விரும்பியல் அமைப்பு, வெல் ஃபிஷர்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் இன் ஸ்ரீலங்கா, ஸ்மாலர் வேர்ட் WTSL, நாங்கள் வந்து இந்த அமைப்பை வந்து 23ஆம் ஆண்டு மே மாதத்தில் நாங்கள் இந்த அமைப்பை இன்டர்நேஷனல் வைஸா குளோபல் வைஸா நாங்கள் ஆரம்பித்தோம். அதன் மெயின் நோக்கம் வந்து இந்த நமது நாட்டில் வந்து குறிப்பாக வடக்கு கிழக்கில் வந்து இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து இருந்தால் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதும் ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோசஸையும் கொண்டு போகலாம் என்ற நோக்கத்திற்காக நல்ல நோக்கமுள்ள நமது வெளிநாட்டு தமிழர்களும் உள்நாட்டு தமிழர்களும் இந்தியா, அமெரிக்கா எல்லா இடமும் உள்ள தமிழர்களோடையும் நாங்கள் கதைத்து பேசி, அது மாத்திரமில்லை மற்ற சங்கங்கள், மற்ற இயக்கங்களோ மற்ற ஆர்கனைசேஷன் ஆக்களோடய நாங்கள் இதை கதைத்திருந்தோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷன்ஸையும் மற்றவர்களையும் நாங்கள் அண்டர்மைன் பண்ணி நாங்கள் பெருசு நீங்கள் பெருசு என்று இல்லாமல் நாங்கள் எங்களுடைய ஒரு முதல் நோக்கம் வந்து இது ஒரு இந்த கான்ஸ்டிடியூஷன் 13th அமெண்ட்மெண்ட் மாநில சபையை இப்போ 38 வருஷமாக இது வந்து இன்னும் முற்றாக அமுல்படுத்தப்படாததுக்கு காரணம் எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் அதை நாங்கள் செய்து அதில் ஒரு வெற்றி கண்டால் அடுத்த கட்டத்திலே ஏதோ ஒரு
நமது தமிழ் மக்களுக்கு தேவையான முடிவை சமஷ்டியோ இல்லாட்ட இன்னவோ ஒன்றை மற்றவர்கள் எல்லோரும் சேரும்போது நாங்களும் அதுக்கு ஒத்துழைக்க தயார்ன்ற ஒரு நோக்கத்துல இதை நாங்கள் ஒரு பிரஷர் குரூப்பாக நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்கினோம். அதே நேரம் உள்ளூராட்சி தேர்தல்ல எந்த வகையில உங்களுக்கு அல்லது தமிழ் மக்களுக்கு உதவும் நினைக்கிறீங்க? இந்த உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்த மட்டும் உள்ளூராட்சி தேர்தலுக்கு முதல் நான் வரேன். இதே மாதிரித்தான் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நடக்கிற சில கசப்பான அனுபவங்கள் தான் பாராளுமன்றத்திலே வரைக்கும் நாங்கள் இதை திருப்பி சொன்னோம். பாராளுமன்றத்தை வடக்கு கிழக்கில் ஒரு 14-15 சீட்ஸை தமிழ் கட்சிகள் ஒன்றாக வைத்திருந்தால் தான் எமது அமைப்பு போன்ற அமைப்புகளும் அரசாங்கத்தோட நாங்கள் உங்களுக்காக கதைக்கும் போது எங்களுக்கும் ஒரு வலிமை இருக்கும் என்றதுக்காண்டி நாங்கள் இந்த அமைப்புகளை இந்த கட்சிகள் தமிழ் கட்சிகளை குறிப்பாக தமிழ் கட்சிகளோட எல்லாரோட நாங்கள் கதையும் ஒரு ஒற்றுமைக்கு வாங்கல. ஆனால் தமிழரசு கட்சி தனது கட்சி தலைமை பீடத்திலிருந்து 21ஆம் தேதி ஜனவரி மாதம் 24ஆம் தேதியில இருந்து போற வழக்குகள்ல இருந்து நாங்கள் அந்த வழக்குகளையும் சம்பந்தப்பட்டு அவர்களுக்கு சொன்னது, நீங்கள் இந்த வழக்குகளை ஒதுக்கி வைத்து விட்டு உங்க உள்கட்சிகளையும் மட்டும் மற்ற கட்சிகளோட சேர்ந்து ஒரு ஒற்றுமைக்கு வாங்க. ஏன்னா கட்டாயம் நீங்கள் ஒரு ஹோல் வச்சிருக்கோம். ஆனால் அது நடக்கவில்லை. கடைசியா என்ன நடந்தது? எல்லாரும் அடிபட்டு பேசப்பட்டு NDP என்ற ஒரு அந்த கட்சிக்கு ஆக்களே இல்லாத இடத்துல ஆக்களை உருவாக்கி ஒரு 3-4 பார்லிமெண்டரி பிரதிநிதிகளை யாழ்ப்பாணத்தில் உருவாக்கி விட்டார்கள். நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அதே சிச்சுவேஷன் தான் உள்ளூராட்சி தேர்தலுக்கு நடக்க போகின்றது. இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்காகவும் இந்த ஒற்றுமைக்காண்டியும் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போய் நின்று இந்த கட்சி தலைவர்களை மீட் பண்ணி இந்த கட்சி தலைவர்களுக்கு சொன்னோம், நீங்கள் இப்ப ஒரு கட்சி ஒற்றுமையா உங்களுக்கு வேற விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் ஒரு கட்சி ஒற்றுமையை வைத்து சபைகளை நீங்கள் எல்லோரும் எடுக்கக்கூடிய அளவுக்கு எடுத்தால்தான் NDP அரசாங்கத்தோட நீங்கள் நாட்டுக்கு தேவையான வளர்ச்சிக்கு நீங்க சில சலுகைகள் எடுக்கிறது கதைக்க முடியும் என்ற இது வார்த்தைகளுக்கு நாங்கள் ஈடுபட்ட இடத்தில் தமிழரசு கட்சி தலைவரோட CPK சிவஞானத்தோட எங்காத்திருந்தோம். மற்றவர்களோட கதைக்கிறதுக்கு போயிடத்தில் மற்றவர்களோட கதைக்க வேண்டிய தேவை இல்லாமல் போனதும் பிகாஸ் அந்த முதலே எங்களுக்கு தெரிஞ்சது. அதாவது ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்திலேயே இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் நடக்கும் என்றதை நான் என் கண்கூடாக அறிந்தேன். ஏன்னா அங்கிருந்து கலந்த விஷயங்கள் இப்பவும் அதான் நடக்கின்றது. ஆனா எந்த அடிப்படையில ஒற்றுமையா மாறதன்றது இருக்குதானே? இப்ப கட்சிகள் இணைந்து இருக்குது. கஜேந்திரகுமாரோட ஒரு செக்ஷன் இணைந்திருக்கிறார்கள், DTNA ஒரு செக்ஷன் இணைந்திருக்கிறார்கள். ஆனா இவர்கள் இந்த அடிப்படையில் இணைந்தார்கள் யாருக்கும் தெரியாது. ஆனா அதுதான் அங்க இருக்கிற பிழை. இது அந்த பிழையத்தை நான் சொல்ல வேணும். இந்த கட்சி தமிழர் பேரவை என்ற பேரவையில் கஜேந்திரகுமார் தூசு கட்டி இருந்த தமிழர் பேரவை தட்டி எழுப்பிக்கொண்டு என்ன நோக்கத்துக்காக இது நடக்கிறது என்றது யாருக்கு தெரியும்? இது அவர் முதல் சொன்னது எல்லா கட்சிகளையும் நான் சேர்க்க போறேன். ஆனா அவருடைய கட்சியின் ஆலோசகர் அட்வைசர் எனக்கு சொன்னது, இதெல்லாம் பேக்காட்டல், நீங்க உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாருங்கள், இது தங்களுக்கு தங்களை தக்க வைக்கிறதுக்காண்டி செய்ய வேண்டிய செய்தியமையொழியை இவள் ஒரு 3-4 பேரை இந்த அரசியல் இந்த தேர்தல் நோக்கத்துக்காக இது நடக்கும், அதுக்கு பிறகு இருந்து பாருங்க ஒன்றுமே நடவாது, பழையவருடைய வேதாளம் முருக்கமத்தில் வகையத்தான் இருக்கும் என்று சொன்னவர்கள் என்னோட அவருடைய ஆக்கள். இதை நான் ஏன் சொல்றேன்டா, இதுதான் எங்க தமிழ் அரசியல்வாதிகளின் தேசிய மக்கள் கூட்டணியை சேர்ந்தவர்களே உங்களுக்கு அந்த கருத்தை தான் சொல்லி இருக்கிறோம். எனக்கு கதை ஃபனி ஸ்பாட் என்ன, ஜெயபாலன் அந்த கூட்டணிக்கு அட்வைஸ் பண்றவர் எனக்கு சொல்லுறார், நீங்கள் உங்களை போன்ற ஆட்கள் எங்களுக்கு தேவை, உங்களோட ஸ்டெபிலிட்டியை செய்யுங்க, வேலையில செய்யுங்க, எங்களை மக்களுக்கு வேலோட நின்று உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாருங்க. அதுதான் நடக்கின்றது. இப்ப வேற கூட்டணி என்று வந்த கூட்டணி என்ன? இந்த கூட்டணியில் இருப்பவர்கள் தமிழர் பேரவைக்குள்ள மாகாண சபை வேலை செய்யாது, 13வது திருத்தத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம், கையாலையும் தொட மாட்டோம் என்றார். ஆனா மாகாண சபையில இருந்த மாகாண சபை அமைச்சர் ஐங்கரநேசனோட கூட்டி சேர்ந்திருக்கிறாங்க. இவர்களை கலைத்தும் இருக்குது சுயாதீன. இதுதான் அங்க உள்ள பிரச்சனை என்ன? அப்ப அடுத்த முறை இப்ப உள்ளூராட்சி சபையில இந்த வண்டா பிறகு இவர்கள் மாநசபைக்கு போறார்களா? மாநசபை எலெக்ஷன் இப்ப உடன் உள்ளூராட்சி சபையில் தச்சல நாங்க NDP காண்டி கதைக்கையில ஒரு நீதி நியாயத்தோட கதைத்தால் NDP அரசாங்கம் தமிழர்களுடைய வாட்ஸ் எடுத்து தாங்களோட பெரிய ஒரு கட்சி என்றதை காட்ட போகிறார்கள். அந்த கட்சி இப்ப பெரிய ஒரு கட்சி என்று காட்டுறதுக்கு இவர்கள்
அத்திவாரம் போட்டு கொடுக்குறாரு. இந்த அத்திவாரத்தின்படிதான் நடக்க போகின்றது. இப்ப கடைசியா என்ன நடக்கும்? என்பிபி அரசாங்கம் வந்து என்பிபி கட்சி 24% பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மக்கள் ஓட்டு எடுத்தா இதுல ஒரு 25, 26, 30% எடுத்த உடனே மாகாண சபை தேர்தலை அறிவிக்க போறார்கள் ஆகஸ்ட்ல. அப்ப இந்த ஓடி திரிய போய் நம்ம இன்னொருக்கா. அப்ப இதுல இருந்த சேர்ந்தவர்கள் எல்லாம் என்ன நடக்க போகுது? சேர்ந்தவர் வந்து கதை கேட்க கஜேந்திரன் சொல்லுவார், இல்ல மாகாண சபை வேண்டாம், 13th amendment வேண்டாம், ஆனா நாங்க எலெக்ஷன் கேட்போம். அதே நேரம் அங்க என்ன சொல்ல போற? அப்ப இது என்ன? இது இதுக்கு மக்கள் இப்ப சரியான பதில் கொடுக்க போறார்கள். எந்த கட்சியை தேர்ந்தெடுக்க போறார்? ஆகவே நாங்கள் எங்கண்ட இதன்படி எங்கண்ட கட்சியாக நான் சொல்லவில்லை, எங்கட அமைப்பாக சொல்லவில்லை, நான் ஒரு தனிமையில தான் நான் சொன்னால், தமிழரசு கட்சிக்கு வந்து 8 ஆசனங்கள் இருந்தவனையா தமிழரசு கட்சி வந்து உள்ளூராட்சி சபையில கூட ஆட்சிகளை எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும். ஆனா நாங்கள் போட்ட முதல் பிளான் வந்து தமிழரசு கட்சியும் கஜேந்திரகுமார் எல்லாரும் ஜெனினாவே ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மாவட்டங்களாக நீங்கள் பிரித்து நீங்க தனித்தனியா பிரிச்சு நீங்கள் எடுத்து போட்டு பிறகு உங்களோட ஒற்றுமையை காட்டுங்க. இப்ப என்ன நடக்குது? இனவாதத்தை பற்றி கதைக்கிறார்கள், அவர் சொன்னது பிள்ளைகள் எண்ணுறார்கள், ஒற்றையாட்சி எண்ணுறார்கள், இவர் எக்கராட்சியா எண்ணுவார், ஒற்றையாட்சி எக்கராட்சியா எண்ணுவார், எக்கராட்சியாக்கு மீனிங் சொன்னா தமிழ் சிங்களத்தை சொல்லுவார், தமிழ்ல எக்கராட்சியா எண்ணுவார். அப்படி எங்க மக்கள் மாத்திரம் இல்லை, வெளிநாட்டு எங்களை போடுறாக்கள் எல்லாரையும் தான் இந்த அரசியல இருந்து ஓரங்கற்ற ஒரு விளையாட்டு நடக்கின்றது. இது ஒரு பாவக்கேடான இது. ஆனால் கடைசியா என்ன நடக்கும்னா, நீங்க கேட்டதுபடி இது என்பிபிக்கு தார பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷனுக்கு பிறகு நாங்க சேரலாம். எலெக்ஷனுக்கு பிறகு யாரோட சேர போறீங்க? தமிழரசு கட்சியோட சேர போறீங்களா? இல்ல. அப்ப டிடிஎனையோட சேர போறீங்களா? மற்ற என்பிபி தன்னுடைய ஸ்லோகனை மாத்தி விட்டு வைப்பமே. என்பிபி சொல்லுது நாங்க ஒருத்தவரையும் கட்சி சேர்க்க மாட்டோம். என்பிபி இன்றைக்கு என்பிபின்ற ஒரு மாநில சபையாக கபிலன் என்ற ஒரு லெக்சரர் வந்து சேர. அப்ப அவர்களின் தாக்கத்துல என்பிபி சொல்லும், ஓகே இன்னொரு கட்சியோட நாங்க சேர்ந்து ஒரு மாநில சபையோ ஒன்று எடுத்தா நீங்க முடிஞ்சுது அலுவல். அப்ப என்பிபி சொல்றத அவள் சொல்லும்படி நாங்கள் ஒருத்தரையும் கூட்டு சேர மாட்டோம் என்றால் ஓகே, நீங்கள் அமைக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப என்னடால் என்பிபி பெரும்பாலான ஆசனங்களை எடுக்கும்ன்றதுல பெரிய முரண்பாடுகள் இல்லை. என்பிபிக்குள்ள பிரச்சனை இந்த அறுதி பெரும்பான்மை வருமா, ஆட்சி அமைக்கிறதுக்கான அறுதி பெரும்பான்மை வருமானது பிரச்சனை. ஆனா நீங்கள் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் லோக்கல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அதுக்கான என்னத்தை சாதிப்பீங்க நீங்க? அது என்ன? அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு உள்ளூராட்சி சபையில இருக்கிற மக்களுக்கு தேவையானதை பற்றி கதைக்கிறதோ, இப்ப அரசியல் தீர்ப்பை பற்றி கதைக்கிறதோ, ஒற்றையாட்சியை பற்றி கதைக்க வேணும். அரசியல் தீர்ப்பை பற்றியே என்பிபி கதைக்கவில்லை. என்பிபி கதைக்க மாட்டுது இன்னும் 4 வருஷத்துக்கு. நீங்களே அரசியல் தீர்ப்பை பற்றி இந்த உள்ளூராட்சிகள்ல இருக்கிற மக்களுக்கு கதைக்கிறீங்க. என்ன செய்வோம், எதை செய்ய மாட்டோம், தமிழரசு கட்சி வந்தா இது செய்வோம், நாங்க வந்தா இது செய்வோம் ரெண்டு அதை போடுற விட்டுட்டு இப்பவும் இந்த பழைய கதையை கதைச்சு மக்களை ஓரங்கட்டுற விளையாட்டு அரசியல் தான் நடக்குது. இது அரசியல்வாதிகளும் செய்வது இது ஒரு பாவக்கேடான விஷயம். நல்லதை கதையுங்கள். ஏன் திருப்பி ஒருத்தனை விழுத்தி கதைச்சு கடைசியா என்பிபி அடிக்கிறீங்க? என்பிபி திருப்பி அடிச்சோன்னா என்பிபி இனவாதி என்ன சொல்ல வாரீங்க? சொல்றார் நாங்கள் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்று சொன்னது மட்டுமல்ல, இலங்கை ராஜபக்சவர்கள் போல ராஜபக்சவர்களுடைய சகோதரர்கள் தமிழ் மக்கள் மத்தியிலேயும் இருக்கிறவன். இவர்களுடைய இந்த குற்றச்சாட்டு மீது அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அது சரியான குற்றச்சாட்டு. அது மாத்திரம் இல்ல, இந்த பிமல் ரட்நாயக்காண்ட இந்தியன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். உப்பளத்துல இருக்கிற உப்பு விதை வந்து ரணல சிங்கள பேருக்கு அதுக்கு இனவாதம் என்று ஸ்ரீதரன் கதைக்கிறான். இந்த ஸ்ரீதரன் என்ன செய்தார்? அந்த உப்பளம் புத்தளத்துல இருக்கிற உப்பள ஃபேக்டரியை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்துல வச்சு 110 பேருக்கு வேலை கொடுத்து வேலை நடந்து ஃபேக்டரி நடக்குது. அதை பத்தி கதைக்க இல்ல, அந்த பேரை பத்தி அவன் சொன்னதுல பாயிண்ட் சரி. ஸ்ரீதரனுடைய பூனாரி பிரதேச சபைக்குள்ளதான் அது வருது நினைக்கிறது. ஸ்ரீதரனுடைய பிரதேச சபை இதுக்கான அனுமதியை கொடுத்தது அந்த பிரதேச சபை தான். இருக்க கொடுக்கல, இது அவர்களுடைய நல்லாட்சி அரசாங்கத்துல ஸ்ரீதரன் கொடுத்தது. அந்த கண்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு அவர்கள் இப்ப ஆணையரை உட்பண்டுதான் அது வருது. அது மாத்தியாச்சு. அப்ப எனக்கு பிள்ளைங்கள ஒரு இது சொல்லுவாங்க, அந்த முட்டையில மயிர் விடுங்கிற என்ற பிரச்சனை தான் இங்க நடக்குதே ஒழிய தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து எதுவும் சொல்லப்படல. இந்த மோட்டு அரசியலும் மோட்டு வாதங்களும் மோட்டு புடிவாதமும் நான் பெருசு நீ பெருசு என்னங்க அங்க பாருங்க.
இப்ப வந்து NPP-ல கேட்கிற கட்சிக்காரர் வந்து உள்புறாட்சி ஆக்கள்ல அரைவாசி பேர் எங்களுக்கு தெரியாது. ஆக மாநகர சபை சில இடங்கள் ஆக தமிழரசு கட்சியில திரும்ப மாநகர சபைக்கு ஆனல்ட்டும் இன்னொரு அந்த வெற்றி மகனும் கேட்கிறார் இன்னொரு லோயர் சரியோ அப்படி வர கொஞ்சம் பேர் இந்த கஜேந்திரகுமார் பாட்டியில இருக்கிறார்கள் அரைவாசி பேரை தெரியாது எல்லாம் ட்ராப் அவுட்ஸ்களை எடுத்து வச்சுக்கொண்டு இப்ப சொல்லினா நாங்கள் எல்லாம் கட்சியில சேர்த்துட்டோம். இதே ஆட்கள் வந்து ட்ராப் அவுட்ஸ் வந்ததே நீங்கள் தானே. TNA உடைச்சு கொண்டு வந்தது என்னத்துக்கு வந்து நீங்கள் TNA உடைக்காம இருந்துக்கலாம் தானே ஸ்ட்ராங்கா. வண்டில இருந்து உடைக்கிறதும் சேர்க்கிறதுமா இருந்தால் உங்களுக்கு பொலிசி இல்லாத ஆக்கள்ன்றதை மக்கள் கெரியா சொல்ல போயினோம். ஆனால் ஸ்டில் எங்களை போல கட்சி எங்களை போல அமைப்பு வந்து ஸ்டில் நாங்கள் வி ஹோப்பிங் இன்னும் ஒரு மாற்றம் எலெக்ஷனுக்கு முதல் ஒரு மாற்றம் பெறணும். நீங்கள் அடிபடாமல் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்க வேணும். எங்களோட மெயின் நோக்கம் வந்து NPP-யோட நீங்க என்கேஜ் பண்ணி தமிழ் மக்களுக்கு தேவையான சரியான சலுகைகளையும் சரியான அதிகார பருவலையும் பெற்றுக் கொடுப்பதுதான் எமது டயஸ்போரா ஃபண்ட் ஆர்கனைசேஷனும் டயஸ்போரா ஃபண்ட் மக்களுக்கு உரிய ஆதங்கம். அதை நீங்கள் சரியா செய்யணும். அதுக்கு ஒரு உதாரணம் உள்ளூராட்சி சபை. அந்த உள்ளூராட்சி சபைக்கு இன்னும் ஒரு 10 நாள் எலெக்ஷன் இருக்கின்றால் அதை நீங்கள் இன்னும் விருத்தி செய்யணும்ன்றதான் நாங்கள் வேண்டிக் கொள்வோம். இப்ப நீங்கள் கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கை மண்ணுக்கு ஒரு வருஷத்துல 3-4 தரம் சென்று வாரீர்கள். ஜனவரியில நடந்த DCC மீட்டிங்லையும் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஜனாதிபதி வந்த மீட்டிங்லையும் நீங்க கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப ஒரு நிலைமை இருக்குது. கபிலனும் அதை சொல்லி இருக்கிறார். மாநகர சபையை தாங்கள் கைப்பற்றினார் மக்கள் பெரும்பான்மை அதிகாரத்தோடு தருவார்கள். அப்படி கைப்பற்றினால் புலம்பெயர்ந்த தேசங்களோட உள்ள நிறுவனங்களோட ட்வின் பண்ணி தாங்கள் வேலை செய்ய தயாராயிருக்கிறோம். அப்படி அமைக்கின்ற பட்சத்துல உங்களுடைய அமைப்பு அவர்களோட இந்த NPP-யுடைய உள்ளூராட்சி மன்றங்களோட இணைந்து வேலை செய்ய தயாராயிருக்கிறீங்களா? எங்களுக்கு அதுல ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப NPP அரசாங்கம் உள்ளூராட்சி சபை வருதோ வரையிலையோ சர்டன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கட்டாயம் போய்கொண்டு இருக்கின்றது போகும். அதுக்கு உதாரணத்துக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு 2 ப்ராஜெக்ட்ஸை நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். ஏர் சர்வீசஸும் கார்கோ சர்வீசஸும். அதாவது கார்கோ சர்வீஸ் வந்து காங்கிரஸ் வந்து ரிப்போர்ட் வந்து நாங்கள் அதை ஒரு இல்ல இது கார்கோ சர்வீஸ் கப்பல் போக்குவரத்து சர்வீஸ் வந்து இப்ப வந்து இந்தியாவில இருந்து சென்னை, நாகப்பட்டினம், கடலூர், பாண்டிச்சேரி என்ற போர்ட்ஸ் இருக்குது. அங்க இருந்து கப்பல் சர்வீஸ் வந்து KKSக்கு வரணும். KKSல வந்து அந்த டிராஃப்ட் அது ஆழம் வந்து 7 மீட்டர். அப்ப வந்து பெரிய கப்பல்கள் வராது. ஒரு 700 மெட்ரிக் டன் கப்பலுக்கு மேல கொண்டு வந்து போர்ட்ல வந்து எங்க பண்ணலாம். ஆனால் சென்னையில இருந்து வாரத்துக்கு 700 மெட்ரிக் டன் போனா சென்னை வந்து ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் போட்டபடியா சின்ன கப்பல்கள் எடுக்கிறீங்க. அப்ப தோணி ஆபரேஷன் வந்து ஆப்ரேட் பண்ணணும். தோணி ஆபரேஷன் வந்து பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம், கடலூர்லாம் வேலை செய்யும். பாண்டிச்சேரியிலையும் நாகப்பட்டினத்திலையும் இருந்து கொண்டு வர இருந்தது. இந்த மான்சூனால வந்து அது இந்த டிராஃப்ட் ஆழம் வந்து குறைஞ்சி விட்டு இப்ப கடலூர்ல இருந்து வழிகிட போகுது. கடலூர்ல இருந்து அது கொஞ்சம் ரோட் டெவலப்மெண்ட் வந்து இப்ப எல்லாம் முடிஞ்சு May 1க்கு பிறகு சரியா வந்தோன்னு கடலூர்ல இருந்து இப்ப நாங்கள் ஈடுபடுற நாங்கள் ஒரு கப்பல் சர்வீஸ் தொடங்க போறோம். அதை வேற நாங்கள் வந்து ஃபெசிலிட்டேஷனை கூட செய்யறோம். நாங்கள் ஒரு காம்படிஷனை உருவாக்கணும்னா நாங்கள் அதை தொடங்கினால்தான் வேற ஆட்களும் வருவினோம். இப்ப நாங்க தொடங்கினபடியால் வேற இந்தியன் கம்பெனி வேற கம்பெனிகளும் கப்பல்களை கொண்டு வர ரெடியா நிற்கிறார்கள். அப்ப இந்த மான்சூன் முடிகிற இந்த மான்சூன் முடிஞ்சது. இந்த பீரியடுக்குள்ள அடுத்த மான்சூனுக்குள்ள கட்டாயம் காங்கேசந்துறை கப்பல் சேவை வந்து காங்கேசந்துறை டு கடலூர் தொடங்கும். அது வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யாழ்ப்பாணத்துல இருந்து போறதுக்கோ இந்தியாவில இருந்து வாரத்துக்கோ மற்றது கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஃப்ரைட் வந்து டபுள் த சார்ஜ். ஏனென்றால் கொழும்புல இருந்து வார கண்டெய்னர் ஒவ்வொன்றும் வந்து 1,400 ரூபா ஒரு கண்டெய்னருக்கு ஃப்ளைட்டை விட கூட பே பண்ணணும் யாழ்ப்பாணத்து வர்த்தகர்கள். இப்போ யாழ்ப்பாணத்து வர்த்தகர்கள் நேராகவே அதெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி வேற டெவலப்மெண்ட் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் என்று மாத்திரமே இல்லை, ஸ்பெஷலி என்னுடைய இன்வால்மெண்ட் திருவோணமலையில வந்து பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. அது வந்து டயஸ்போரா இன்வெஸ்ட்மெண்ட், BOI இன்வெஸ்ட்மெண்ட் தான் வருது. மற்றது யாழ்ப்பாணத்துல வந்து இப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வாரது வந்து எங்க பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களுக்கு நீங்கள் நினைக்கிறேன் இலங்கையில குறிப்பாக வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழ் அரசியல் தலைவர்களோடையும் நெருக்கமான உறவை வச்சுக்கிறீங்க. அவர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு எவ்வாறான ஆதரவுகள் வருகிறது அல்லது அவர்களுக்கு இது சம்பந்தமான விளக்கங்கள் இருக்கா? இப்ப இதுல வந்து என்னென்றால் நாங்கள் மெயின்லி வேலை செய்யறது என்னன்னா இந்த அரசியல்வாதிகளை விட அங்க இருக்கிற பிசினஸ் ஆக்களோடையும் அந்த பிசினஸ் ஃபோரம்ஸ்
கொழும்புல இருக்கிற பிசினஸ் ஃபோரம், ஜெஃப்னா ஃபோரம், அந்த இன்டெலெக்சுவல் பீப்புள் அவையலோட வந்து தென் அவையலோட வச்சு நான் கதை கேட்க மினிஸ்டர்ஸை கூப்பிட்டு இந்த என்ன ஃபெசிலிட்டிஸ் செய்யறேன்னு மீட்டிங்களை ஆர்கனைஸ் பண்றோம். இதுகளுக்குள்ள வந்து நாங்கள் இந்த அரசியல்வாதிகளை கொண்டு வந்து பிரயோசனம் இல்லை. அரசியல்வாதிகளுக்கு வந்து இந்த முறை வந்து நாங்கள் செய்ய வேண்டியது இந்த முந்தின மேதி வாரது எல்லாத்தையும் நிப்பாட்டுறதுக்கும் இந்த தங்கண்ட ஈகோ அரசியலுக்கும் இந்த வேலை நடக்க முடியாதுன்றதை அறிவித்து தான் நாங்கள் செய்கிறோம். ஏனென்றா இது வந்து நாட்டுல வந்து நடக்க வேண்டிய விஷயம் வேற, அரசியல் கோஷம் கொண்ட வைக்கணும் தான். எங்களுக்கு சலுகைகள் வேண்டாம், உரிமைகள் தான் வேணும் என்று சொல்ற அந்த கோஷத்தை என்னன்னு பாக்குறீங்க? அந்த கோஷம் அவர் வச்சு கொண்டிருக்கணும். இப்ப இருந்தானே வைக்கணும், வச்சுக்கொண்டே இருக்கட்டும். அதால ஒரு விரியோசனம் இல்லைன்றதை மக்கள் அறிவார்கள், மக்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு தேவை ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு அரசாங்கம் வேணும். இது வந்து தன்னுடைய அரசியல்வாதிகள் தங்கள நலத்துக்காண்டி போற அந்த முரட்டுத்தனமான காரியத்தை இவர்கள் நிறுத்த வேணும். இவர்களாக நிறுத்தாவிட்டால் என்பிபி அரசாங்கம் தண்டவாளிலேயே முன்னேறி கொண்டு போயிருக்க இவர்கள் எப்படி பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல எனவே அட்ரஸ் இல்லாம போன மாதிரி இதுல கொஞ்சம் கொஞ்சமாக அட்ரஸ் இல்லாம போய்க்க புதிய சமுதாயம் வந்து இவர்களை விட திறமான அதிகார பருவரையும் டெவல்யூஷனையும் கட்டாயம் எடுக்கும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு உள்ளது. இந்த அபிவிருத்திகளுக்கு கூடாத உரிமைகளும் வென்றெடுக்கப்படும். அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து தடை சொல்ல இல்லையே, இவங்க தானே சொல்லுறாங்க. அரசாங்கத்தோட எத்தனை மினிஸ்டர்ஸோட போய் இவர்கள் கதைக்கிறார்களே. நான் போய் ஒரு தனி மனிதனாக ஒரு 3-4 மினிஸ்டர்ஸை தனித்தனியை மீட் பண்ணி கதைக்கலாம்டா, நீங்களும் போய் கதைங்களேன். நான் உங்களோட கட்சியா போய் இதை செய்ய போறோம் அதை செய்ய போறோம் இப்படி செய்யலாம்னு நான் கதைச்சு ஒரு மினிஸ்டர்ஸும் சொல்லல நாங்கள் அதிகார பருவ தரமாட்டோம், உங்களுக்கு ஒரு ஒரு நீங்கள் ஒரு தமிழர்கள் இல்ல எல்லாரும் சிங்களரா இருக்கணும் ஒன்றுமே சொல்லலையே. நான் ஜஸ்டிஸ் மினிஸ்டரா இருக்கட்டும், விமல் ரட்நாயக்கா இருக்கட்டும், அனுராவா இருக்கட்டும், போல் ராஜா இருக்கட்டும், அனுரா குமார் கமகையா இருக்கட்டும், இந்த மண்டதீவு ப்ராஜெக்டை கொண்டு வந்த மினிஸ்டரா இருக்கட்டும், எல்லோரும் ஒரு டீசெண்டா தான் கதைக்கிறார்கள். சொல்லவர்கள் தமிழர்களுக்கு நாங்கள் ஒண்ணு கொடுக்க மாட்டோம் என்று. இப்ப தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்றது எங்க தமிழாக்கள் தானே. வாசிக்கிற ஒருவர் ஒரு மிக தவறான ஒரு கருத்துக்கு தான் வர வேண்டி இருக்கும். நிச்சயமா அதுதானே நான் சொன்னேன். என்னன்னா இந்த டிசிசி மீட்டிங் 31st ஜெஃப்னா மீட்டிங்ல நான் ஃபுல்லா இருந்தேன். அந்த ஃபுல்லா இருந்த மீட்டிங்ல நடந்த கதையில வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடைசியா அவர் 20 அம்ச திட்டத்துல கொடுத்த ரிப்போர்ட்டை கொடுத்து போட்டு அது இரணமடு நீரை பற்றியே கொடுக்கவில்லை, அவற்றதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில அவர் கடுத்தது தையிட்டி விவகாரத்தை பற்றி. அதை வந்து அர்ஜுனா அடிச்சுடைச்சு இவர் பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்யறாருன்னு சொன்னாரு. அதோட மீட்டிங் முடிஞ்சது. நேற்று ஒரு 2 மணி நேரம் பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறார், ஒவ்வொன்றா சொல்லுறார். அனுரா அப்படி சொல்லிச்சு இப்படி சொல்லிச்சு அப்படி சொல்லிச்சுன்னு அந்த அவ்வளோ மீட்டிங்கையும் எனக்கு பார்த்து நான் 2 மணி நேரம் அவர் போட்ட வீடியோ பார்த்துட்டு எனக்கு அந்த டிஸ்கஸ்டிங் அந்த மீனிங் தான் வந்தது. என்னென்று இப்படி ஒரு மனுஷன் அந்த மீட்டிங்ல இருந்து போட்டு அவ்வளோத்தையும் தலகுகளா சொல்லுறாரு. அவர் அனுராவை கேட்க வேண்டிய கேள்வியே கேட்கவில்லை. இவர் தையிட்டி விவகாரத்துல நிப்பாட்டி வச்சு அனுராவை 4-5 கேள்வி கிளிய கேட்டிருக்கலாம். அதுக்கு கூட இவருக்கு ரைட்ஸ் இல்ல, வந்து வெளியில கதை விடுகிறார். இப்ப தையிட்டி விவகாரம் சிம்பிளாவே இந்த எலெக்ஷனுக்கு முதல் சோல்வ் பண்ணப்பட போகுது. தையிட்டி விவகாரம் அவங்க சொல்லி போட்டு போயிட்டு நம்ம ஜஸ்டிஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் நாங்கள் இதை சோல்வ் பண்ணுவோம் அமிக்கபிளா, இதை வச்சு அரசியல் செய்யாருங்க. அது அதன்படி இப்ப கொஞ்சம் அதை வச்சு அரசியல் செய்யறது குறைஞ்சிருக்கு. ஆனா அது வந்து மக்களுடைய பிரச்சனை சரியா தீர்க்கப்படாம விட்டா அப்புறம் அரசாங்கம் வந்து இந்த தீர்வு புலியான பிறகு நீங்க எடுத்து எல்லா விதமான போய்கட்டையும் செய்யுங்களேன். நடந்து முடிஞ்ச நியூஸ்களை வந்து மீடியாவோ இவர்கள் இப்படி நான் சொன்னா இப்படி நடந்து கூட சொல்றது இல்லை. இதை நடந்து எல்லாம் ஒரு அலையா வந்து அந்த கடல் அலை வந்து அடிச்சு போட்டு போற உப்பு பிரச்சனை, ஆணையரவு உப்பு பிரச்சனை கூட அந்த உப்பு இப்பொழுது ஆணையரவு உப்பு என்றே விற்கப்படுது. அது உண்மையிலேயே அது ஸ்ரீதரனுடைய பிரதேச சபையால அனுமதி வழங்கப்பட்டு நல்லாட்சி காலத்துல தான் அந்த ராஜ் பெயர் வைக்கப்பட்டது. ஆனா இப்ப அதுக்கு தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி கதைக்கிறார்கள். வேற அதுல பேர் வைக்க அங்கே இருந்தது அந்த பிரதேச அறிவிச்சிருக்குன்னு எப்படி ஒரு பேர் வைக்க அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பவும் அவருக்கு தெரியும், இப்பவும் அவருக்கு தெரியும். இப்ப வந்து அதுக்கு விமல் ரட்நாயக்க நல்ல பதில் கொடுத்தது என்ன, இது நீங்க தேவையில்லை. உண்மையில வந்து 110 பேர் புத்தளத்துல இருக்கிற ஃபேக்டரியை திருப்பி கொண்டு வந்து வச்சு 110 பேருக்கு வேலை கொடுத்துருக்கு யாழ்ப்பாணத்துல. அதை நீங்க எடுக்க வேணும். சரியோ,
இப்ப பேர்ல இப்ப முடிக்காருங்கன்னா பேர்ல நீங்க கேட்டதுக்கும் பேரையும் மாத்தியும் தந்துட்டாங்க. சரியா? மட்டும்தான் அந்த உப்பளம் திறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முதல் ஸ்ரீதரன் கேட்டுக்கொண்டது இந்த உப்பளத்தை நாங்கள் இந்தியாவுக்கு கொடுப்போம் தான் கேட்டவர் பாராளுமன்றம். ஆனா அடுத்த வாரமே இலங்கை உப்பளம் இயங்க ஆரம்பித்திருக்கு. இதே மாதிரிதான் இரணமடு தண்ணியும் அவர் வந்து ஸ்டாப் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. இரணமடு வந்து தண்ணியை வந்து கொடுக்காது என்று அது வந்து இப்ப டிசிசி மீட்டிங்ல நான் இருந்தேன். அந்த டிசிசி மீட்டிங்குக்கு முதல் நாங்கள் எம்பி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு செமினார் வச்சு அது இந்த ப்ரோஸ் அண்ட் கான்செப்ட் கொடுத்து நாங்கள் டாக்டர் சிவகுமார் அது இந்த இன்ஜினியரிங் அதை பற்றி எல்லாம் சொல்லி என்னன்னா எம்பிபி காரருக்கு அது விளங்கும். அவங்களுக்கு அது விளங்கி அந்த மீட்டிங்ல இரணமடு தண்ணி பிரச்சனை வரைக்கும் அவங்க ஒப்போஸ் பண்ணாமல நல்ல விஷயம் செய்வோம் என்று சொன்னாங்க. சரியோ? அதுலதான் சிறிதனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாம போச்சு. கதைக்க மேலாம வாய மூடி போட்டு போனது. சரியா? அந்த இரணமடு தண்ணி என்ன சொல்றோம், அந்த வெளியில போற தண்ணியை மாத்திரம் விடுங்க. இந்த முறை மடல் தண்ணி கூடி எத்தனை நேரம் கடலுக்குள்ள விட்டது. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம் மீது நாளைக்கு தண்ணி இல்லைன்னா இப்ப இன்னைக்கு அந்த ஆடியோ பிளான்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் பத்தாதுன்னா ஆடியோ பிளான்ல ப்ராப்ளம் இருக்குது. அது காசு கூட சில இது இன்னும் வரையில. அப்ப பாலையாறு ஆடியோ பிளான் இரணமடு. இந்த இரணமடு தண்ணி கட்டாயம் இந்த எக்ஸஸ் ஆன தண்ணி இப்ப ஆஸ்திரேலியாங்கிற நாடுகள்ல வேற விதம். இங்க வந்து தண்ணி கடல் எங்கேயோ இருக்குது நாடு. இது எங்கிட்ட கிட்ட தண்ணி கடலுக்குலாம் விட வேணும், வேற வழி இல்லை. அப்ப கடலுக்கு போற வழியை யாழ்ப்பாணத்துக்கு போறது. அப்ப என்னன்னா இப்ப அரசியல் கட்சியிலும் இதான். இவ சுமந்திரன், ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் ஒவ்வொருத்தரும் வேறு ஆங்கிள் நிக்கிற மொழிய மக்கள் என்ன பாடுபட்டார் என்ன அதை பத்தி யோசிக்கிறார். அதே நேரம் சிறிதனுக்குரியது என்னன்னா அவர் கிளிநொச்சியில ஒரு பேச வச்சுக்கிறார், நடுந்தியில ஒரு பேச வச்சுக்கிறார், சுமந்திரனுக்கு எதிரான ஒரு பேச வச்சுக்கிறார். இது எல்லாம் தேவையா? பிறகு சுமந்திரனோட தமிழ் கட்சியோட வேலை செய்த உடனே இப்ப உள்ளூராட்சிக்குள்ள வந்து மற்ற கட்சிக்கு தான் வேலை செய்யறேன். அப்ப ஐடியா என்னென்றால் சுமந்திரன் ஒரு மனுஷன் வந்து பாராளுமன்றத்தை தோத்துட்டார், எதிர்கட்சி தலைவரா தோத்துட்டார், நீ இந்த இடத்தை விட்டு விலக. இது இப்படிப்பட்ட பாலிடிக்ஸ் தேவையா? அப்ப நீ வெண்ட நாள்ல இருந்து நீ சுமந்திரனை விட்டுட்டு நீ நின்று வேலை செய்யும். அந்த வேலை செய்யற கெப்பாசிட்டி கூட அவருக்கு இப்ப இல்ல. இப்ப தமிழ் தலைமைகள் கடந்த 2009 இருந்து அரசியலை பார்த்தா கூட 2009 இருந்து நடந்த அரசியல்ல தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட வடக்கு கிழக்க கைவிட்டு வெளிநாடுகளுக்கு போறார்கள் அல்லது கொழும்புக்கு போகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் பிரதேசங்களை வந்து தமிழ் மக்களை கைவிடுற நிலைமைக்கு போகுது. ஏனென்றால் இந்த பிரதேசங்கள்ல அபிவிருத்தி இருக்கிறது. ஆனா இந்த தமிழ் கட்சிகள் கடந்த 15 ஆண்டுகளாக இப்பவும் சொல்லிக் கொண்டிருக்க எங்களுக்கு அபிவிருத்தி வேண்டாம், உரிமை என்று. நிச்சயமாக தமிழ் மக்கள் யாரும் தங்களுக்கு உரிமை வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். தமிழ் மக்கள் சொல்றேன் நான், அபிவிருத்தி அடைந்தால்தான் அந்த உரிமையையும் பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஆனா இங்க பிரச்சனை என்னென்றா, நாங்கள் இந்த உரிமையை பெறுறோம் என்ற வகையில தமிழ் மக்களிட கல்வியும் அளிக்கப்பட்டிருக்குது, பொருளாதாரம் அளிக்கப்பட்டிருக்கு. இதை முன்னேற விடாமல் தொடர்ச்சியாக இந்த தமிழ் தலைமைகள் தடுக்குது. இதே என்று நினைக்கிறீங்க? இந்த தமிழரசு கட்சிகள் இனியாவது நீங்கள் எது முக்கியம் என்றதை ஒவ்வொன்றா போட்டுட்டு 1லேருந்து 10 பாட்டுட்டு 1லேருந்து 10 உங்களுக்கு சரி வராட்டால் நீங்கள் மனுஷரா இருக்கல. 1லேருந்து 10 வந்து 3வது நம்பர்ல நீங்கள் சேருவீங்களா அதை சேர்ந்து செய்து காட்டுங்க. அப்படி ஒரு நீங்க உங்களோட மனத்தை வந்து மாற்றுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை? காசு பிரச்சனையா அல்லாட்டா உங்களோட பவர் பிரச்சனையா? இந்த பவர் தானே அங்க அடிபட்டு போச்சு சவுத்துல. இந்த சவுத்துல இவ்வளவு ஒரு டிஸ்கிரிமினேஷன் எங்களையெல்லாம் போட்டு இவ்வளவு நிலவுக்கு செய்த இடத்துல ஒரு குரூப் வந்து இனவாதம் இல்லை என்று 56 லட்சம் வாக்குகளையும் எடுத்து அப்புறம் 86 லட்சத்துல 2/3 எடுத்து காட்டேக்கு நீங்க அதை வந்து உங்களுக்கு ஃபேவரா செய்ய வேணும். அந்த கட்சி நல்லதோ கூடது இல்லை. அந்த கட்சியில இருக்க நல்லதை எடுக்கிறதுக்கு நீங்க வழியை பார்க்க 6 மாதத்துல என்ன செய்துச்சுன்னா 6 மாதத்துல அடையப்பா அப்படி என்றால் 2015 நல்லாட்சி நடந்தது 100 நாள்ல கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாம் செய்த நீங்க ரெஸ்ட் ஆஃப் த 4 இயர்ஸ்ல உங்களோட கான்ஸ்டிடியூஷனை நீங்க செய்ய முடியாம போயிட்டுது நல்லாட்சியில. அந்த நல்லாட்சியில செய்திருக்கலாமே. 4 வருஷமா நடக்கலையே. 5 வருஷத்துல அந்த கான்ஸ்டிடியூஷன் சேஞ்சஸ் நடக்கலையே. இப்ப என்ன நீங்க 6 மாதத்துல இப்ப இருக்கிற அரசாங்கத்திலேயே எத்தனையோ பிள்ளைகள் இருக்குது. ஆனா நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அவைகளுக்கு இருக்கிற வீக்னஸை நீங்க உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணுங்க. அப்ப இன்னும் அதை விட்டுட்டு நீங்கள் திருப்ப பழைய குருடி கதவு திறவை இந்த மாதிரி உங்களுக்குள்ளே அடிபட்டு கொண்டிருந்தால் அது அவர்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் சாதகமா போகணும். நாங்க சிங்கள மக்களோட சிங்கள அரசியல்வாதிகளோட கைக்கு இதைத்தாடி சொல்லுறீங்க. நீங்க இவர்கள் எல்லாம் ஜோக்கர்ஸ்.
நானும் அதான் சொல்றேன், you all are jokers, you are not only jokers, you are parasites. ஏனென்றால் இந்த parasites லெவல்ல தான் நீங்க நிக்கிறீங்களா, உங்களோட வார்த்தைகளும் நீங்கள் கதைக்கிற கதைகளும். அப்ப இந்த மக்கள் எப்படி தெரியுவாங்க? குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறீங்க, parasite ஒற்றும் நீங்கள். உங்களுக்கு இந்த தமிழ் கட்சிகளோட எல்லாரோடையும் நிறைய அனுபவம் இருக்குது. இந்த அனுபவம் சொல்லு வருதா? குறிப்பா உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன். CVK சிவஞானம் என்றவர் ஒரு தலைவரா வந்திருக்கிறார். அந்த தலைவருக்குரிய பண்பாக நடக்கிறார். அவர் வீட்டை போய் அவரோட நான் காய்ச்சினார். அவர் இன்று மட்டும் மாநிலசபையும் 13th அமெண்ட்மெண்ட்ல ஒரு தவிசாளரா இருந்து கொண்டு சம்பளம் எடுத்து காரும் ஓடி டிரைவரோட இருக்கிறார். ஆனால் அந்த மாநிலசபைக்கும் 13th அமெண்ட்மெண்ட்க்குரிய ஒரு மதிப்பை கொடுக்கிறாரா? இல்லையே. இதுதான் அங்க இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? பிறகு இன்னொருத்தரோட இன்னொன்று கதைக்கிறேன். இன்னொன்று இப்ப சுமந்திரனுக்கு கதைக்கிறாரா, இல்லாத சுமந்திரனுக்கு எதிராண்டி கதைக்கிறாரா, இல்லாத முந்தி, இதுல எல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அழகு இல்லை. சரியா? அப்ப அவர் இன்னைக்கு நான் பார்த்தேன் ஒரு பேப்பர்ல காலமுரசுல அவரை பற்றி அட்டாக் பண்ணி எழுதியிருக்கு. ஒற்றையாட்சி பற்றி நீ இப்ப கதைக்கிற, நீ ஒரு தலைவரா இருந்தா தலைவருக்குரிய கதையை உள்ளூர் ஆட்சியை பற்றி தான் நாங்க கதைப்போம். உள்ளூர் ஆட்சி தான் இப்ப எங்க எலெக்ஷன் நோக்கம். தமிழரசு கட்சியா இருந்து நாங்கள் தமிழரசு கட்சியில இருக்கிற வேறுபாடுகளை விட்டு நாங்கள் உள்ளூர் ஆட்சிக்குள்ள இருக்கிற டெவலப்மெண்ட்டுக்கான கதைப்போம்னு அவரு அந்த கஜேந்திரகுமாருக்கு சப்போர்ட்டா கதைக்கிறாரா, அல்லது சுமந்திரனுக்கு சார்பாக கதைக்கிறாரா என்னென்னு விளங்கவில்லை. இப்படிப்பட்ட அரசியல் இந்த ஜோக் இது அவங்களுக்கு விளங்குறதுல எங்களுக்கு மூளை இல்லைன்னு நினைக்கிறது. என்ன இதுல வாசிச்சா தமிழ் அரசியல் தலைமைகளில் உள்ள பிரச்சனை தமிழ் மக்கள் சிந்திக்க தெரியாதவர்கள் நச்சுட்டீங்க. இதுதான் இதுக்காண்டித்தான் எங்கட தமிழ் மக்கள் அரைவாசி பேர் டயஸ்போரா இதுக்குல இருந்து விலத்தி போயினோம். இப்ப இன்னும் கொஞ்ச நாள் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒரு 1000 பேர் கூட டைரக்ட் இன்வால்வ்டா இல்லை. 1.5 மில்லியன் பீப்புள் இருக்கணும். அதுல செகண்ட் அண்ட் தேர்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை. சரியா? they like to have a good holiday. அது கூட எங்கண்ட டயஸ்போராவை அரசியல்வாதிகள் இன்னைக்கு டூரிஸ்ட் போனால் ஜெயபாலன் வீக்கெண்ட் அங்க தம்புள்ளையில போய் ட்ரிங்கோட திரும்பிடும். அங்க டூரிஸ்ட் பேக்கேஜ் இல்ல யாழ்ப்பாணத்துக்கு. பருத்தித்துறையில இருந்து காரதீவு மட்டும் பீச் எங்களுக்கு தான் எங்கண்ட நோர்த்ல பிகஸ்ட் பீச் இருக்கு, எல்லாம் பியூட்டிஃபுல் பீச்சஸ். நீங்களே பீச் 15 வருஷமா இந்த உள்ளூராட்சி சபைகளை வச்சிருந்தவே எதுவுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல. ஆனா அதே நேரம் அவங்களை ஆர்மியோ நேவியோ ஹோட்டல் ஒரு ரிசோர்ட்டை போட்டா அதுக்கு பிறகு கதை கதைப்பினும். புறப்பதிவியல் தங்கண்டவாள்ல ஒழிச்சிருந்து அங்க போய் தண்ணி குடிப்பினும் மக்களை கூட்டிக்கொண்டு போயிடும். அப்ப நீங்களும் ஒன்றை செய்யலாமே, ஒரு வரவனை கூட்டிக்கொண்டு ஒரு லேண்டை எடுத்து கொடுத்து ஒரு ஸ்டேட் லேண்டை கொடுத்து ஒரு டயஸ்போராக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாமே, அதை செய்ய மாட்டேன். ஸோ இப்படி இந்த அரசியல்வாதிகள் இந்த பேப்பர்களை பார்க்க எங்கட தமிழ் மக்கள் நிறைய பேர் வேலை விட்டு போயினோம். கடைசியா அங்கே இருக்கிற மக்கள் சர்வ் பண்றதுதான் எங்களுக்குரிய பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். ஏனென்றால் மிடில் கிளாஸும் அப்பர் கிளாஸ், மிடில் அப்பர் கிளாஸ் காசு எடுத்துக்கொண்டு வெளியில வரும். அந்த வறிய சனங்கள் வறுமையில தான் இருக்குன்னா. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், நான் 2009 இருந்து போய் வாரேன். நாங்கள் வறுமைப்பட்ட இடங்கள்லாம் கணக்கு டெவலப்மெண்ட் செய்யணும், காணியல் கொடுத்து தோட்டங்கள். ஆனா அவையின் லைஃப் ஸ்டைல லிஃப்ட் பண்ண கஷ்டமா இருக்கு. ஏனென்றால் அவைகளுக்கு ஒரு அளவுக்கு மேல அவைகளுக்கு வீட்டுல டிவி இல்ல, ஒரு கூலி வேலை தான் செய்யுங்க. சரியோ? அப்ப கடைசியா என்ன நடக்கும் என்றால் எங்க நாட்டில் வடக்கு கிழக்கு எல்லாரும் போய் இந்த அரசியல்வாதிகள் செய்யற கூத்தால கடைசியா அந்த வறுமைப்பட்ட சனங்கள் இருக்க, வறுமைப்பட்ட சனங்கள் என்ன செய்யும்? அதுக்கு டே டு டேட்டுக்கு இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்கள் போய் கேட்டீங்கன்னா நான் வேலை செய்யற இடங்கள்ல ஈஸ்ட்ல அங்க இருக்க தமிழ் அரசியல்வாதிகள் யாருன்னே அவளுக்கு தெரியாது. ஓட்டிங்கு யாருன்னு கேட்காங்க. ஏன்னா அதுக்கு அந்த இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏனென்றால் அதுக்கு டே டு டே தங்கண்ட கூலி தான் முக்கியம். காலம்பரமானா வேலை செய்து போட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் குடிச்சு போட்டு படுத்துருங்க. அபிவிருத்தியின் உரிமையை பெறுறதுக்கு அபிவிருத்தி எவ்வளவு தூரம் அவசியம் என்றதை நீங்கள் சுருக்கமா சொன்னீங்கள் என்றால் நான் நினைக்கிறேன் அந்த 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 புள்ளியோட நாங்க இதை முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். இந்த அரசாங்கம் டயஸ்போரா குறிப்பா நான் கதைத்த இடத்தில் டயஸ்போரா சிவில் சொசைட்டியையும் சேர்த்துத்தான் அவள் ஒரு புதிய அரசியல் தீர்ப்பு வரைக்க எங்களுடைய இன்புட்டையும் கேட்கிறார்கள். அதை எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள். தனியே இந்த அரசியல்வாதிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் கதைக்க போறது இல்லை. இலங்கையில் உள்ள கணக்க சிவில் சொசைட்டிகள் வெளிநாட்டாக்கள் அதன் விவகாரமா இப்பொழுது இப்பவே தொடங்கிவிட்டது. ONUR ஆர்கனைசேஷன் ஃபார் பேர் வருது. ONUR அந்த ரீஹாபிலிட்டேஷன் இதுக்காண்டி யாழ்ப்பாணத்துல போய் நடக்கிறது. அதே மாதிரி ஜஸ்டிஸ் மினிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணது இருக்கிறார். அப்ப இதுகளுக்குள்ள நாங்கள் இன்வால்வ் பண்ணணும். எங்கண்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையும் விட்டு எங்களுக்குரிய அதிகார பருவம் என்னன்றதை நாங்கள் ஒரு
ஒரு குரூப்பாவா டயஸ்போராவா நாங்கள் அதை வந்து ஒரு நேரமாக்கு சப்மிட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். அது சப்மிட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற டைம்ல வந்து நாங்கள் வந்து வடக்கு கிழக்குல எங்களால முடிந்த டயஸ்போரா வந்து இப்ப வந்து எந்த ஒரு காரணத்திலையும் வந்து முந்தின மாதிரியில சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் வெயிட் பண்ண வேணும், 2 years வெயிட் ஃபார் த BOI ப்ராஜெக்ட்ஸுக்கு அந்த இதெல்லாம் நாங்கள் அதையெல்லாம் நாங்கள் நிவர்த்தி செய்து உள்ளோம். ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியோ செய்யணும் நீங்க நினைப்பா அதுக்கேற்ற வழிவகைகள் உள்ளது. அதை நாங்கள் கட்டாயம் செய்வோம். அதை செய்து கொண்டு நாங்கள் காட்டிக்கொண்டு இருக்கின்ற தருணத்தில் தான் எங்களோட டயஸ்போராம எங்களோட தமிழ் மக்களுக்குரிய உரிமைக்குரிய எங்களுக்குரிய அத்திவாரம் கட்டுப்படுகிறது. அந்த அத்திவாரத்தோட நாங்கள் போனால்தான் நாங்கள் கூற கட்டலாம் ரெவல்யூஷன் பவருக்கு. அதுவும் இல்லாமல் நாங்கள் இந்த அரசியல்வாதிகள கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் ஒன்றுமே நடக்க போறோம். ஆகவே எங்கண்ட கண்ணோட்டத்தோட வர அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் எதுவாக இருக்கின்றதோ அவர்களையும் நாங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் உள்ளது. ஏனென்றால் ரெவல்யூஷன் என்ற பவர் வரைக்கும் அது இலங்கை உள்ள அரசியல்வாதிகள் எங்கண்ட தமிழ் மக்கள் பிரசித்திப்படுத்துறதெல்லாம் நாங்கள் முன்னிப்பார்கள். நாங்கள் வந்து ஒரு சைக்கிக்ஸா இருப்போம், ஒரு ப்ரெஷர் குரூப்பா. அப்ப எங்கண்ட ப்ரெஷர் குரூப் என்ன செய்யுது, இந்த டயஸ்போரா ஆர்கனைசேஷன் நார்த் அண்ட் ஈஸ்ட்ல வந்து சில ப்ராஜெக்ட்ஸ்களை செய்து காட்டி இருக்கிறால் நாங்களும் இதைத்தான் கேட்கின்றோம். இல்லை நாங்களும் உங்களோட சேர்ந்து NDP-யோட சேர்ந்து அசிமுலேஷன் ப்ரோக்ராமுக்கு வரவில்லை என்றதை சுட்டி காட்டுவோம். நாங்கள் ஒரு இனமாக நாங்களும் இருப்போம். எங்களுக்கு அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருக்கிறது. எப்படி உங்களுக்கு ஒரு கல்ச்சர், ஆனால் நாங்கள் இனவாதம் இல்லாமல் யுனைடெட் ஸ்ரீலங்காக்கள் இருக்க தயாரென்றாலும் எங்களுக்குரிய அதிகார பகிர்வுகளை நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு துணிவான நிலைமையில வந்து நாங்கள் எங்களோட டயஸ்போரா ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் பில்டப் பண்றதுதான் எங்களோட எதிர்கால நோக்கமாக இருக்கணும். இதை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முன்னேற்றி கொண்டு போகணுன்றதான் எமது அமைப்பின் நோக்கம். அதை நான் முன்முறமாக ஈடுபட வேண்டியுள்ளது. அடுத்த கட்டமாக பெரிய ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் லைன் அப் பண்ணி இருக்கிறோம். குறிப்பா திருவோணமலை மாவட்டத்தில் எங்களோட தமிழ் மக்களின் குடியிருப்பு குறைகிறபடியால் திருவோணமலை மாவட்டத்தில் வந்து இந்தியாவில இருக்கிற சில விரும்பி வர வேண்டிய ஆட்களை வந்து குடியேற்றத்துக்கு ஒரு திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். அதுல வந்து எல்லா டயஸ்போரா ஆர்கனைசேஷன் ஹெல்ப் தேவை வேணும். அது எக்ஸ்பர்டீஸ் எல்லாமே அதுல எக்ஸ்பர்டீஸா இருக்கிறவர்கள் அதுல நாலேஜ் உள்ளவர்களாம் தேவை. ஏன்னா திருவோணமலை மாவட்டத்தை ஒரு மாடலா வச்சு அது செயலை செய்தால் அதை வந்து நீங்கள் யாழ்ப்பாணம் வன்னி எல்லா இடமும் செய்யலாம். அவர்கள் செய்ய வேண்டியது அரசாங்கத்தால அந்த சனம் வந்து இருக்கும்போது அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு அவர்களுக்குரிய கண்காணிப்புகளையும் அவர்களுக்குரிய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தணும் என்றதையும் கேட்டு நாங்கள். ஏனென்றால் அதுதான் அங்க உள்ள ஒரு எக்ஸ்பிளைட்டேஷன் என்ற ஒரு இது இருக்கும். ஒரு சனம் அங்க வந்தோன்னே பக்கத்துல இருக்கிறவர்கள் இவர்கள் வந்து சில அதுக்கெல்லாம் ஒரு ஒன் நம்பர் போலீஸுக்கு மாத்திரம் இல்லை, ஒரு மினிஸ்ட்ரியில் ஒரு நம்பர் எல்லாம் நாங்கள் கழிச்சு வச்சிருக்கிறோம். இதுகளை எல்லாம் நாங்கள் செய்ய வேணும்னா நான் தனியே செய்ய முடியாது, மத அமைப்பு செய்ய முடியாது, நீங்களும் செய்ய முடியாது. எங்களுக்கு ஒரு சரியான ஒரு இலங்கை இந்திய மற்ற டயஸ்போரா எல்லாரும் சேர்ந்துதான் அந்த குடியேற்றத்தையும் நாங்கள் கண்காணிக்க வேணும்னா இப்பொழுது எல்லோரும் கனடா கனடாங்களுக்கு போய்விட்டார்கள். குடியேற்றம் பாப்புலேஷன் குறைந்து விட்டது. இப்ப கடைசியா வந்த பாப்புலேஷன் கவுண்ட்லேயும் அதைத்தான் சொல்லுகிறாரு. ஸோ நாங்கள் அந்த எங்களை இடம் வந்த பிறகு மக்களில் என்ற குறையை நாங்கள் வைக்கக்கூடாது. எங்களால் முடிந்த அளவு நாங்கள் இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு செய்யக்கூடிய கடினமான வேலைகளை எல்லோரும் சேர்ந்து செய்ய வேணும். அதே நேரம் அரசியல்வாதிகள், நீங்கள் கேட்டீங்களே இந்த அரசியல்வாதிகள் ஏன் ஒற்றுமையாக பிரியோசனம் இல்லை, இந்த அரசியல்வாதிகள் ஏன் ஒற்றுமையாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சில கருத்துகள்ல சில இதெல்லாம் ஒற்றுமையாக வேணும் என்றதை அவர்கள் அறிய வேணும், அறிந்து வச்சிருக்க வேணும். அது கட்டாயம் தேவை. இன்னைக்கு NDP வேறும் போகும், அடுத்த 5 வருஷத்துல என்ன வேறும், 3 வருஷத்துல என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியாது. இதைத்தானே நாங்கள் கண்கூட அறகலை கண்டோம். NDP இவ்வளத்தையும் செய்யற NDP ஏன் இன்னும் இந்த தமிழ் மக்கள்கிட்ட ஒரு மன்னிப்பை கேட்கவில்லை? இந்த மன்னிப்பெண் ஒரு சாமானை கேட்டு விட்டாலே தமிழ் மக்கள் எல்லோரும் புரிந்து விடுவார்கள். அந்த மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் NDPக்கு உள்ளது. ஏனென்றால் இந்த 56ஆம் ஆண்டிலிருந்து மக்கள் டிஸ்கிரிமினேஷன், கொலை எத்தனையோ 146,000 பீப்புளுக்கிட்ட செத்து இருக்கிறாரு. இதுக்கு வந்து NDP வந்து உண்மையாக மானசீகமாக தன மனதால தமிழ் மக்கள்கிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டால் அது இன்னும் தரமாக இருக்கு. அது அவர்களுக்கு அதில் ஏன் ரெடியா இருக்கான்னு அவர்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். இதை நான் கேட்டால் எனது தெற்கு மக்கள் என்னை தூக்கி எறிந்து பயம் இருக்கு. இந்த பயங்கள் எல்லாத்தையும் அவர்கள் விட்டு வர வேணும். நாங்களும் உங்கள் பயங்களை விட வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. இதை நோக்கி நாங்கள் எல்லோரும் பயணிக்க வேண்டியதுதான் எனது நோக்கம். நாங்கள் எல்லோரும் அதைத்தான் விரும்புவார்கள்னு நினைக்கிறேன். டயஸ்போரா வந்து வெரி ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். உரிமைகளுக்கான முதல் படி அபிவிருத்தியினூடாகத்தான் அந்த உரிமைகளை நாங்கள் நீண்ட காலத்துல
வென்றெடுக்கலாம் என்ற அந்த புள்ளியோட நாங்கள் இந்த நீண்ட உரையாடலை முடிவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு பல்வேறு விஷயங்களையும் பாய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேர்தலுக்கு முன்னும் பிற்பாடும் நாங்கள் தொடர்ச்சியாக இலங்கை நிலவரங்கள் பற்றியாக தமிழ் மக்களுடைய எதிர்காலம் பற்றியும் தொடர்ந்து உரையாடுவோம். உங்களுடைய வருகைக்கு நன்றி. நன்றி ஜெயபாலன்.